என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியோகிராஃபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ரெகுலரா வந்து மேப் ஸ்டடி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த மேப் ஸ்டடி கிளாஸ்ல இன்னைக்கு வந்து 11வது மேப். ஆல்ரெடி 10 மேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் மேப். நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மொதல் 10 மேப்புமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு 11 பாருங்க. கண்டிப்பா வந்து எந்த ஆர்டர்ல போறோம், எப்படி படிக்கணும் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க மேப்குள்ள போகலாம். 11ஆம் மேப் என்ன அப்படின்னா, இந்தியாவில முக்கியமானவை. இந்தியாவில முக்கியமானது அப்படின்னா உயர்ந்தது எது, தாழ்ந்தது எது அந்த மாதிரி பார்ப்போம்ல. அது மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது அப்படிங்கிறத ஒரு மேப்பா ரெடி பண்ணியிருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இமயமலை எங்க உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இமயமலை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட வடக்கு அரணா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதான் வந்து இமயமலை. அங்க இந்துகுஷ் மலையும் குன்லூன் அப்படிங்கிற 2 மலைத்தொடரும் சேர்ந்து ஒரு கூரை வடிவிலான பகுதி இருக்கு. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன மலை? இந்துகுஷ் மலையும் குன்லூன் அப்படிங்கிற 2 மலையும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு கூரை வடிவில் இருக்குமா, அதான் பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து உலகின் கூரை என அழைப்பாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா பாமீர் முடிச்சு அல்லது திபெத்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லலாம். மூணு விதமா ஆன்சர் சொல்லலாம்பா. உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு, அதுவும் ஆன்சர் தான். அது திபெத்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்தா நான் அது இமயமலை உருவாகுது. ஓகேவா? அதுக்கடுத்து திபெத் பீடபூமி வந்து உலகின் உயர்ந்த பீடபூமின்னு சொல்லுவாங்க. திபெத் பீடபூமி உலகின் உயர்ந்த பீடபூமி. இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி அப்படிங்கிறது லடாக் பீடபூமி. இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இமயமலை எங்க உருவாகுது? இந்துகுஷ் மலையும் குன்லூன் அப்படிங்கிற 2 மலைத்தொடரும் இணைஞ்சு வந்து ஒரு கூரை வடிவில் இருந்து அங்கதான் என்ன ஆகுது, இமயமலை அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. அந்த கூரைக்கு என்ன சொல்லுவாங்க? உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. அப்படி இல்லை அப்படின்னா திபெத், அப்படி இல்லை அப்படின்னா 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து அப்படியே வந்தோம்னா உலகின் உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. இந்த பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இது வடபெரும் சமவெளியா? உலகின் வளமான சமவெளி எதுன்னு கேட்கலாம். உலகின் வளமான சமவெளி அப்படிங்கிறது வடபெரும் சமவெளி அல்லது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. உலகிலேயே ரொம்ப வளமான அல்லது நீண்ட சமவெளி அப்படிங்கிறது, நீளமான சமவெளி அப்படிங்கிறது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி தான். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடபெரும் சமவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 4 பாயிண்ட் தான் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு அல்லது திபெத் அல்லது 3ஆம் துருவம். அடுத்து உலகின் உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. அதுக்கடுத்து உலகின் வளமான சமவெளி அப்படிங்கிறது வடபெரும் சமவெளி அல்லது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. அதுக்கடுத்து ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணிடலாம். மஜ்லி தீவு, அதாவது உலகிலே உள்ள ஒரு ஆற்றிடை தீவு அப்படிங்கிறது மஜ்லி தீவு. எந்த ஆறுல இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி 6th மேப் வந்து ரிவர் மேப் பார்த்துருப்போம். அதில் பார்த்துருப்போம். பிரம்மபுத்திரா ஆறுல தான் இந்த ஆற்றிடை தீவு மஜ்லி தீவு இருக்கு. அதே மாதிரி ஏரிகள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். லோக்டக் ஏரி. லோக்டக் ஏரி என்ன பார்த்தோம்? இந்தியாவில் மிக ஆழமான ஏரின்னு பார்த்தோம். இந்த லோக்டக் ஏரி எந்த மாநிலத்தில் இருக்கு? மணிப்பூர் மாநிலம். இதுல வந்து என்ன இருக்கு? உலகிலேயே மிதக்கும் தேசிய பூங்காவில் ஒரே ஏரி தான் என்னது? லோக்டக் ஏரி. ஓகேவா? அதுக்கடுத்து அப்படியே இங்க வந்தோம்னு சொன்னா உலகின் மிகப்பெரிய டெல்டா. உலகின் மிகப்பெரிய டெல்டா அப்படிங்கிறது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. இது கொஸ்டின் ஏரியாப்பா. உலகின் மிகப்பெரிய டெல்டா என அழைக்கப்படுவது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. அதுக்கப்புறம் வந்து உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில அல்லது மாங்க்ரோவ் அல்லது ஓதக்காடுகள். மாங்க்ரோவ் அல்லது ஓதக்காடுகள் வந்து சுந்தரவன காடுகள். என்ன காடுகள்? சுந்தரவன காடுகள். இது ஒரு டைம் கேட்ட பிவைக்யூ கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுனாலும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா உலகின் மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடுகள் அல்லது உலகின் மிகப்பெரிய ஓதக்காடுகள் அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாமே ஒரே நேம் தான். இதுக்கு என்ன அப்படின்னா சுந்தரவன காடுகள். அதே இது உலகின் 2வது மிகப்பெரிய அல்லது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுனா கடலூர் பிச்சாவரத்தில் இருக்கிற சதுப்பு நிலக்காடு. அதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுன்னு கேட்கலாம். இது கடலூர்ல உள்ள பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு. அதுக்கடுத்து இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை உள்ள தீவு பாரந்தீவு. அந்தமான் நிக்கோபார்ல உள்ள
பாரந்தீவுல தான் வந்து செயல்படும் எரிமலை வந்து இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இருக்கு. அதே மாதிரி லட்சத்தீவுல ஒரு பறவை சரணாலயம் இருக்கு. பறவைகள் சரணாலயம் அது எங்க அப்படின்னா பிட்தீவு. மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயம் உள்ள தீவு லட்சத்தீவுல இருக்கும். அது எந்த தீவு அப்படின்னா பிட்தீவு. இப்ப பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? மேல என்ன பார்த்தோம்? பாமீர் உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு அல்லது திபெத் அல்லது மூன்றாம் துருவம். அங்க அது வந்து எந்த ரெண்டு மலைகள் இணைந்து இமயமலை உருவாகுது? இந்துகுஸ் மலையும் குன்லூன் மலை அப்படிங்கிறது இணைந்து இந்த இமயமலை உருவாகுது. உலகின் உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. இது முடிஞ்சா அப்படியே கீழே வந்தோம்னா நடுவில் சமவெளி இருக்கு. அப்போ வந்து உலகிலேயே வளமான சமவெளி அல்லது நீளமான சமவெளின்னு அழைக்கப்படுவது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி அல்லது வடபெரும் சமவெளி. முடிஞ்சு அப்படி ரீகால் பண்ணிச்சா. அப்படி சைடில் போனோம் அப்படின்னு சொன்னா அங்க மஜ்லி தீவு. மஜ்லி தீவுனா என்ன? ஆற்றிடை தீவு. எந்த ஆறுல இருக்கு? பிரம்மபுத்திரா ஆற்றுல உலகிலேயே உள்ள ஆற்றிடை தீவு உள்ளது பிரம்மபுத்திரா ஆறுல. என்ன தீவு? மஜ்லி தீவு. அதுக்கப்புறம் வந்து லோக்டக் ஏரி பார்த்தோமா? லோக்டக் ஏரினா என்னது? இந்தியாவில் மிக ஆழமான ஏரின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்கு? உலகிலேயே மிதக்கும் தேசிய பூங்கா உள்ள ஒரே ஏரி வந்து லோக்டக் ஏரி. அது எந்த மாநிலம்? மணிப்பூர். அந்த தேசிய பூங்காவோட நேமு கேபுலம் ஜாவே அப்படிங்கிறத நேமு. அதுக்கடுத்து கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னா உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. அதுக்கடுத்து உலகிலே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு அல்லது மாங்க்ரோவ் காடு அல்லது ஓதக்காடுகள் என அழைக்கப்படுவது சுந்தரவன காடுகள். உலகிலேயே இரண்டாவது பெரிய அல்லது சதுப்பு நில அல்லது மாங்க்ரோவ் காடுகள் என அழைக்கப்படுவது பிச்சாவரம், கடலூர்ல உள்ள பிச்சாவரம். அதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு கடலூர் பிச்சாவரம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட், வேர்ல்டுல செகண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் செயல்படும் எரிமலை உள்ள ஒரே தீவு அந்தமான் நிக்கோபார்ல உள்ள பாரந்தீவு அப்படிங்கிறது. அதே மாதிரி பறவைகள் மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயம் உள்ள ஒரே தீவு லட்சத்தீவுல உள்ள பிட்தீவு. இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. இதை பாயிண்ட்ஸா தயவு செய்து எழுதாதீங்க. எதுக்கு மேப் ஸ்டடி கொண்டு வந்தோம் அப்படின்னா, எந்த இடத்துல இது லொக்கேட் ஆகிருக்குன்னு மைண்ட்ல வந்து இமேஜா வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும். நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்ப்போம், நிறைய வேர்ட்ஸ் வந்து டேபிள்ஸ் ஆகும், வேர்ட்ஸ் ஆகும், ஞாபகம் வைக்க முடியாது, எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரியாது. அதனால மேப்பாவே படிங்க. படிக்கும் போது தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற எதுவுமே இல்லை, இந்த கொஸ்டின் இருக்கு, இந்தியாவில் ஒரே செயல்படும் தான் படிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் எப்படி நான் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை உள்ள தீவு எந்த தீவு கூட்டத்தில் காணப்படுதுன்னு கேட்கலாம். லட்சத்தீவு, அமினித்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது பிட்தீவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்தமான் நிக்கோபார். இங்க என்ன தீவு இருக்கு? அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு, நமக்கு தெரியும். அப்ப இங்க தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப பாரந்தீவு தான். அது எந்த தீவு கூடத்துல இருக்கு? அந்தமான் நிக்கோபார் தீவு கூடத்துல இருக்கு. அந்த மாதிரி கம்பைன் பண்ணி மேப்லேயே படிக்கும் போது நம்ம ஈஸியா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.